இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கார்னர் ஸ்டோனை படிக்க வந்திருக்க உங்கள் அனைவரையும் நல்ல வாழ்த்து விளைவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 2வது பாடத்தை தான் படிக்க போகிறோம். நம்ம பாடத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் தலையை தடுத்து வச்சுருவோம். உங்களை நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, அந்த இனிமையான நாளுக்கு அவங்க நன்றி என்னுடைய இயேசுப்பா. அந்த இனிமையான நாளிலும் தேவனே, இந்த பாடத்தை படிக்கும் பொழுது தேவன் தாமே எங்களுக்கு நீங்கள் புரியத்தக்க ஞானத்தை கொடுத்து வளர்த்துங்க. இந்த பாடத்தினுடைய கருத்துக்களை தேவன் வெளிப்படுத்துங்க. இதை பார்க்கிற அவர்களுக்கும் தேவன் தாமே அவர்களை ஆசிரியக்க வேண்டுமாக கொடுத்துருக்கோம். ஓகே, இன்னைக்கு இந்த வாரத்தோட பாட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நீ மீண்டும் வேணும். அந்த தலைப்பை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்துக்கான மைய வசனம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சகேரியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நம்ம இந்த சகேரியா புஸ்தகத்தை வாஸ்து பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்துட்டு தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்த நிறைய தரிசனங்களை நம்மளால பார்க்க முடியும். இந்த தரிசனம் வந்துட்டு எருசலேம் ஆலயத்தை மறுபடியும் எடுத்து கட்டினவங்க இன்னும் ஊக்கப்படுற மாதிரி ஆண்டவர் கொடுத்துருக்காரு. சகேரியா ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு செய்தி ஆகாய தீர்க்கதரிசி கொடுத்த மாதிரியே ஒரு நம்பிக்கை ஊட்டுறதா இருந்துச்சு. பாபிலோன்ல இருந்து மறுபடியும் திரும்பி வந்த அகதிகளுக்கு சாத்தான் அவங்களுக்கு எப்படி அடிமைப்பட்டு இருந்தாங்களோ, அவங்களோட நிலைமை ரொம்ப பரிதாபமும் இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த ஆலய கட்டிட வேலையை கைவிடுறதுக்கு இன்னும் அதிகமா அவங்க வேலை செஞ்சாங்க. ஆனா சகேரியா மூலமா ஆண்டவர் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார். இந்த செய்தியில ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என் கிட்ட திரும்பி வாங்க, நான் உங்க கிட்ட திரும்பி வரேன்னு சொல்றாரு. இன்னும் நம்ம வாஸ்தவம்னா 17வது வசனத்துல ஆண்டவர் பழையபடி இந்த ஜனங்க எல்லாரும் இன்னும் இந்த ஜனங்களும் இந்த பட்டணமும் நன்மையான நற்பணம் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. சகேரியா 2வது அதிகாரத்துல எருசலேமுடைய மதில்கள் அளக்க முடியாத அளவுக்கு இன்னும் விரிவடையணும், ஆண்டவர் அதனோட மதில்களா இருந்து அவருடைய மகிமையால நிரப்புவாங்கன்னு இங்க சொல்றாங்க. இன்னும் நம்ம சகேரியா 3வது அதிகாரத்துல பார்க்கும்போது இந்த காரியத்தை நிறைவேற்ற மாதிரி பிரதான ஆசிரியரான யோசுவாவோட கலங்கங்களை ஆவியானவர் மூலமா அதை கழற்றி போட்டு அவங்களுக்கு இன்னும் புது ஆடைகளை வந்துட்டு கொடுக்குறாங்க. இதுதான் இந்த பாடத்தினுடைய மைய செய்தி. ஆண்டவர் தான் நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமா இருக்கிறது. யோசுவா அந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் இடத்துல விண்ணப்பம் செஞ்சப்போ எப்படி கிறிஸ்து நமக்காக மன்றாடும் போது ஆண்டவர் எப்படி ஏத்துக்குவாரோ அதே மாதிரி யோசுவாவோட விண்ணப்பத்தை ஏத்துக்கிட்டாரு. இந்த மீட்பின் செய்தி நம்ம ஆண்டவர் எப்படி விழுந்து போன மனித குலத்தை மறுபடியும் பாவத்திலிருந்து எப்ப மீட்டெடுப்பாரோ அந்த நாளை ஞாபகப்படுத்துது. கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்ட மாதிரி இயேசு நமக்காக செஞ்ச தியாகத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது சாத்தான் அவனுடைய வல்லமையை இழந்து போறோம். நம்ம இயேசுக்குள்ளாக முழுமையடைந்தவர்களாக இருக்கிறோம். சரி, இந்த பாடத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதையை பார்ப்போம். சியட்டல் பகுதியில நடந்த ஒரு விருந்துல ஒரு பெண் இருதயத்தை நொறுக்கக்கூடிய ஒரு கதையை சொன்னாங்க. ஜான் ஹெச் எப்படி அவங்களோட சகோதரரை ஒரு திருட்டுல கொலை செய்ததை பத்தி சொன்னாங்க. இந்த ஜான் ஹெச் வாலான்ற பகுதியில 18 வருஷமா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜான் வந்துட்டு ஒரு பண்ணை சார்ந்த வாழ்க்கையில வந்துட்டு செட்டில் ஆகுறாரு. இந்த கொலை நடந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பெண் வந்துட்டு அந்த கொலையாளியை வந்துட்டு சந்திக்கிறாங்க. கிறிஸ்துவின் கட்டளையான மன்னிக்கணுங்கிறத உணர்ந்து இந்த பெண்ணான ரூத் அந்த கொலையாளியை சந்திச்சு நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தந்தையை சந்திக்கிறதுக்கும் அவங்க மறுபடியும் ஒன்னா சேருவதற்கும் இந்த கொலையாளியை அவங்க கூட அழைச்சிட்டு போறாங்க. இந்த கதையை நம்ம கேட்கும் போது இது ஒரு வெற்றியான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஜான் அவருடைய வாழ்க்கையை வந்துட்டு கிறிஸ்துவுக்குள்ள ஒப்பு கொடுக்கல. போன வருஷம் நடந்த ஒரு பந்தியில அவருடைய உடைஞ்சு போன குரல்ல சொன்னாரு, யாரோட மகனை நீங்க கொலை செஞ்சீங்களோ, நீங்க ஒருத்தனுடைய மகனை கொலை செஞ்சாலும் அவங்க உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தங்களை சேர்த்துக்குவாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார். மேல இருக்கிறவரு யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில அவர் ஒரு பாதிப்பு உண்டாக்குறாருன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இந்த ஜானுடைய கதை ஒரு முடிவு பெறாதவனா இருந்துச்சு. அவரு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கல. கிறிஸ்து எப்படி நம்மளை ஏற்றுக்கிட்டோமோ ஏற்றுக்கலையோன்னு பார்க்காம நமக்காக அவர் மரிச்சாரோ, இந்த ரூத் ஜான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டாரோ இல்லையோ அவரை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க.
நாட்கள் போக போக இந்த ரூத் ஜானுடைய நல்ல தோழியாக மாறினாங்க. மன்னிப்பு அப்படிங்கிறது இந்த கொடுமையான உலகத்துல ஒரு சிலருக்கு கொடுக்கிற கிருபையாக இருக்கிறது. உண்மையான மன்னிப்பு என்பதை நம்ம மிக அரியதாக பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒருத்தர் மீட்கப்பட்டு நல்ல ஒரு நட்பு உருவாகுது அப்படின்னு சொன்னா இது கண்டிப்பா ஆண்டவருடைய செயல் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வார பாடத்துல ஆண்டவர் இந்த யூத ஜனங்களை மன்னிச்சாரு மட்டும் இல்லாம அவர் இன்னும் ஒரு படி மேல போய் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஒரு நல்ல ஒரு உறவை நடத்துக்கிறாங்க. இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் கைமீறி போறதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா இது எல்லாத்துலயுமே ஆண்டவர் வேலை செஞ்சுட்டே தான் இருக்காரு. தொலைந்து போன மனித குலத்தை அவர் மறுபடியும் மீட்டெடுத்துக்கிட்டே இருக்காரு. பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்தவங்களுடைய பெற்றோர்கள் அந்த சிறையிருப்புல இறந்து போயிடுறாங்க. ஒரு சிலர் எரேமியாவுடைய செய்திக்கு கீழ்ப்படியாம எகிப்துக்கு தப்பிச்சு விடுறாங்க. அங்க அவங்க அழிஞ்சு போயிடுறாங்க. இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம்னா இப்போ உள்ள ஜனங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய கீழ்ப்படியாமையினாலதான் இப்ப இருந்தவங்க படுற கஷ்டத்துக்கு முக்கியமான காரணமா இருந்தாங்க. ஆண்டவருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ உள்ள ஜனங்கள் அவங்களுடைய தண்டனைக்கான காரணத்தை அவங்க பெற்றோர்கள் செஞ்ச தப்பிதத்தை அவங்க தெரிஞ்சுக்கலன்னா அவங்களும் அந்த தப்பை மறுபடியும் செய்யறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறத ஆண்டவர் தெரிஞ்சிருந்தார். சஹேரியா தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு இந்த அடிமைத்தனமான இந்த தண்டனை இல்லாத ஒரு எதிர்காலத்துல இருந்து அவங்கள மீட்டெடுக்கணும்னு முயற்சியில ஈடுபட்டாங்க. தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் அப்படின்ற புஸ்தகத்துல 47வது அதிகாரத்துல எலன் வைட் அவர்கள் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாங்க. சஹேரியா யோசுவாவும் ஒரு தூதனும் பேசிக்கிற தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனத்துல ஆண்டவருடைய ஜனங்கள் நியாய தீர்ப்பின் நாள்ல பயங்கரமான கேட்டுக்கு ஒப்பு கொடுப்பாங்க என்றும் அந்த சோதனையை அவங்க சந்திக்கணும் அதை தெரியப்படுச்சு. இந்த தரிசனத்துல யோசுவா ஆண்டவருக்கு முன்பாக நின்று இந்த ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒரு பக்கம் சாத்தான் யோசுவாவை குற்றப்படுத்திட்டே இருக்காரு. ஆனா யோசுவா ஆண்டவருடைய ஜனங்களுக்காக மன்றாடி கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக நடக்க போகிற காரியங்களும் இப்படிதான் இருக்கும். அந்த நாள்ல நம்ம நிலைத்து நிக்கிறதுக்கு கிறிஸ்து அவருடைய குணத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கேட்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியும் ஒரு தரிசனத்தை சொல்றாரு. சிறை பிடிக்கப்பட்ட இந்த ஜனங்களை ஆண்டவர் ஒரு நாள் தேற்றுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஏசாயா 40:1-2 இதை பார்க்கலாம். எரேமியா 29:11 ஆண்டவர் யூத ஜனங்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு நன்மை உண்டுவாக்குவார் என்றும் அவர்களுக்கு எந்த பாதகமும் ஏற்படாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த யூத தேச ஜனங்களை போல நாமும் இந்த மாதிரி காரியங்களை சந்திப்போம் என்பது ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும். அதனாலதான் ஆண்டவர் அவர்களுடைய சீஷர்களுக்கு அன்னைக்கும் இன்னைக்கும் சொன்னாரு. யோவான் 14:1-2 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். மனித குலத்தினுடைய மிகப்பெரிய தேவையான ஆண்டவருடைய மன்னிக்கும் குணம் நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு தீராதவனா இருக்கிறது. லீ ஸ்ட்ராவல் அப்படின்ற ஒரு எழுத்தாளர், நீங்க கிறிஸ்துவினுடைய ஒரு பின்னடியாரா இருக்கிறீங்கன்னா நீங்க அவரை விட்டு இந்த வாழ்க்கையினுடைய இந்த கட்டத்துல ரொம்ப தொலைவா உணர்ந்தீங்கன்னா அவருடைய மன்னிக்கிறதுல நீங்க அமைதியா இருக்கிறதுல கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க ஒருவர் மேல இருக்கிற விரோதத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படின்றத வெளிப்படையா காட்டுறீங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் யூத ஜனங்க கிட்ட நீங்க என்கிட்ட வாங்க, நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன்னு சொல்றாரு. இந்த வாக்கு தத்துவம் ஒரு நிபந்தனையோட இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. முதல்ல அந்த ஜனங்கள் ஆண்டவரை தேடி வரணும், அப்பதான் ஆண்டவரும் அவங்கள தேடி வரணும்னு சொல்றாரு. மனிதர்களாகிய நம்ம கூட வாக்குகளை மீறலாம், ஆனா வாக்குரைத்தவர் என்னைக்குமே அதை நிறைவேற்றுவதா இருக்கிறார். இதுதான் சஹேரியா மூலமா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அவர்களுடைய எதிரிகளால ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருந்தாலும் அவங்களுடைய உடைந்து போன வாழ்க்கைய மீட்டெடுப்பதற்கு மட்டும் இல்லாம
அவங்களுடைய பாவங்களை கழுவி அவங்கள சுத்திகரிச்சு புது ஆடைகளை கொடுத்து சாத்தானையும் கண்டிப்பன்னு அங்க சொல்றாரு. ஆண்டவர் இந்த செய்தியோட உங்ககிட்டயும் என்கிட்டயும் நீ பேசியிருக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட திரும்ப வர ஆயத்தமா இருக்கீங்களா? அவரு மறுபடியும் வரன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்கு நம்ம ஆண்டவர் தேடி போவோமா? ஜெபிப்போம். உங்களை நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே. அப்பா, அந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே இயேசப்பா, இந்த ஒரு நல்ல ஒரு கார்னர்ஸ்டோன் இந்த கதையை நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்க. ஆண்டவரே இயேசப்பா, நீர் மறுபடியும் வருவீர் என்று எங்களிடத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே இயேசப்பா. அது மட்டும் நாங்க எங்களுடைய பாவமான வாழ்க்கையிலே விழுந்து விடாதபடி, இந்த உலக பிரமாணமான காரியங்களுக்கு போகாதபடி தேவன் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து சாத்தானுடைய பிடிகளில் இருந்தும் நீங்க எங்களை விலக்கி பாதுகாக்குமா ஜெபிக்கிறோம். தேவனே, நீர் தாண்டவர் இயேசப்பா கூட இருந்து பாதுகாத்து கொண்டு உங்களுடைய வருகை மட்டும் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என்று மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென்.